வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை நான் பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். கவியின் தலைப்பு இறை உறவு என்ற தலைப்பிலே வந்திருக்கக்கூடிய கவியை உள்ளத்தில் நினைத்தே உற்சாகமாக, உள்ளத்தில் நினைத்தே உற்சாகமாக, ஊனத்தை விடுத்தே தியானத்தில் நில்லு, ஊனத்தை விடுத்தே தியானத்தில் நில்லு, கானத்தை கருத்தாக்கி கடவுளை கொள்ளு, கானத்தை கருத்தாக்கி கடவுளை கொள்ளு, காந்தமாய் காட்சியாய் காண்பதே கடவுள், காந்தமாய் காட்சியாய் காண்பதே கடவுள், வசந்தமாய் வாழ்க்கையாய் வந்ததே அருள், வசந்தமாய் வாழ்க்கையாய் வந்ததே அருள், வாகை சூடிடு வசதியில் ஆழ்ந்திடு, வாழ்ந்திடுவாய் நீ, எண்ணத்தில் சேர்ந்திடு, எண்ணத்தில் சேர்ந்திடு இறைவனை நீ, எண்ணத்தில் சேர்ந்திடு இறைவனை நீ, எல்லோர்க்கும் அன்பாய் இருந்திடுவாய் நீயே, எல்லோர்க்கும் அன்பாய் இருந்திடுவாய் நீயே. இறைவனுடன் உறவு கொள்ள வேண்டும் என்பதாக வந்திருக்கக்கூடிய கவியை பதிவு செய்துள்ளேன். உள்ளத்தில் இறைவனை நினைத்து கொண்டு எப்போதும் நாம் உற்சாகத்தில் இருக்க வேண்டும். மன ஊனத்தை விடுத்து எப்போதும் தியானத்தில் நின்று தவம் செய்பவர்களாக இருக்க வேண்டும். கானத்தை கருத்தாக்கி விளையாட்டுத்தனம் விடுத்து கருத்தாக்கி மனம் வைத்து கடவுளை கொள்ளு, ஆழ்மன தியானமாக நீ செய், காந்தமாய் காட்சியாய் காண்பதே கடவுள். காந்தமான அந்த இறைநிலை அனைத்துமாகி இருக்கக்கூடிய அந்த காட்சியை கண்டு இறை சொரூபத்தினுடைய அந்த காட்சி எவ்வாறு இருக்கிறது என்பதை கடவுளை நாம் ரசிப்பதாக கொள்ள வேண்டும். வசந்தமாய் இந்த உலகத்துக்கு நாம் வந்திருப்பது வசந்தத்தை அனுபவிக்கத்தான் என்பதாகவும், வாழ்க்கையில் வாழ்ந்திடுவாய், வாழ்க்கையில் வாழத்தான் வந்திருக்கிறோம். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த சொரூப காலத்தில் நாம் இன்பத்தை அனுபவிக்கத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதாக அந்த வாழ்வு அமைய வேண்டும். வாழ்ந்திடுவாய் நீயே, எண்ணத்தில் சேர்ந்திடு இறைவனை நீ, எண்ணத்தில் எப்போதும் இறைவனை கொள்ள வேண்டும். எண்ணத்தில் இருப்பாக்கி இறைவனை நாம் உணர்ந்தால் அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்பதாக நம்முள் எல்லோருக்கும் அன்பாய் இருந்திட அந்த வழி பிறக்கும். அப்போது இறைவன் வேறு நாம் வேறா என்று சொன்னால் சம ஆதிநிலை என்று சித்தர்கள், யோகிகள், ரிஷிமுனிகள் கூறி சென்றிருப்பதை நாம் சிந்திக்கலாம். ஆக அந்த ஆதிக்கு சமமாக நம்மை உயர்த்தி கொண்டால் நம்முள் அன்பு மேலிடுகிறது என்பதையும், இறைவன் இன்டியூஷனாக உணர்வாக ஆகும்போது அந்த இறை உறவு நமக்கு எப்போதும் விடுபடாமல் சித்தர்கள், ஞானிகள், ரிஷிமுனிகள் அவர்கள் இருந்த அந்த பேரானந்தம், அந்த பேரின்ப கழிப்பு, அந்த இலக்கை நாம் அடைவதற்கு அந்த இறை உறவு நமக்கு தேவையாகிறது என்பதை புலப்படுத்துவதாக இக்கவியில் வந்திருக்கிறது. கவிதந்த இறையாற்றலுக்கும் என்னுள் இருந்து வழிகாட்டிய நமது குருமகான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.
வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.